அஸ்வாஸ் கோச்சிங் சென்டரின் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். மசோதாக்கள் காலதாமதம். மசோதாக்கள் ஏன் காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாடு அரசு, தமிழக முதல்வருக்கும் ஆளுநருக்கும் சில நியமனங்கள்ல கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீட்டு மசோதாவும் அதாவது கல்லூரிகளோட வேந்தர்கள் நியமனம் அது சம்பந்தமா தான் நியூஸ் பேப்பர்ல வந்ததை அதுல சில ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 142 பார்த்தோம் அப்படின்னா, இந்திய உச்சநீதிமன்றம் சிறப்பான அதிகாரங்களை வழங்குது. அதாவது மசோதாக்கள் தாமதமாகும் போது குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு, அது சம்பந்தமா தான் இந்த ஆர்டிகல் 142 என்ன சொல்றாங்கன்னா, இந்திய உச்சநீதிமன்றம் சிறப்பான அதிகாரங்களை வழங்குது. ஆர்டிகல் 200 பாருங்க, ஒரு மாநிலத்தின் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநரின் முடிவுகள், அது அவர் என்னென்ன முடிவு எடுக்கணும் அதை பத்தி ஆர்டிகல் 200 சொல்லும். ஆர்டிகல் 201 பாருங்க, மாநில ஆளுநரால் குடியரசுத் தலைவரின் பரிசீலனை ஒதுக்கப்பட்ட மசோதாக்களின் மீது குடியரசுத் தலைவர் எடுக்கும் முடிவு. சரிங்களா, இது நியூஸ் பேப்பர்ல வந்த ஆர்டிகல் சம்பந்தமா தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மணிப்பூர்ல சட்டப்பிரிவு 356 கீழே மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அது மேலும் ஒரு 6 மாசத்துக்கு நீட்டிச்சிருக்கிறாங்க. இப்போ யாரு பேர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குது அப்படின்னா, அங்குள்ள ஆளுநர் அவங்க தான் குடியரசுத் தலைவரின் பேர்ல ஆட்சி நடத்துவாங்க. இப்ப மணிப்பூர் மாநிலத்துல ஆளுநரா யார் இருக்கிறாங்க அப்படின்னா, அஜய்குமார் பல்லா அவர் தான் இருக்கிறாரு. அவர் நாகாலாந்து மாநிலத்தோட கூடுதல் பொறுப்பையும் அவர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எப்ப துவங்கினாங்க அப்படின்னா, ஜூலை 15, 2025. இதனோட முக்கிய நோக்கமா பார்த்தோம் அப்படின்னா, பொதுமக்களின் குறைகளுக்கு தீர்வு காணுதல். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசு சேவைகளையும் நலத்திட்டங்களையும் அவங்களோட இருப்பிடத்துக்கே கொண்டு போய் சேர்ப்பதுக்காகத்தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கினாங்க. அதாவது புதிய ஒரு செயலி உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த செயலி பேர் என்னன்னா கபாஸ் கிசான். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பருத்தி கொள்முதல்ல விவசாயிகளை மேம்படுத்துவதற்காக இந்திய பருத்தி கழகத்தால் உருவாக்கப்பட்ட மொபைல் செயலி. அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலையில பருத்தியை கொள்முதல் செய்வதற்கான ஒரு செயலியா இது இருக்கு. ஜிஎஸ்டி அறிமுகம். நாட்டுல ஜிஎஸ்டி எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஒரு சில வரிகளை தவிர 17 வரிகள் மற்றும் 13 கூடுதல் வரிகளை ஒருங்கிணைச்சு 2017 ஜூலை 1 ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தினாங்க. 1 ஜூலை 2017 படி ஜிஎஸ்டி எப்படி இருந்துச்சுன்னா 0, 5, 12, 18, 28 இருந்துச்சு. இதுல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆடம்பர பொருட்களுக்கு 1 முதல் 290% வரைக்கும் வரி விதிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தேநீர் சர்க்கரை அதுக்கு 5%, வெண்ணெய் கைபேசி 12%, சோப்பு தேங்காய் எண்ணெய் ஐஸ்கிரீம் இதுக்கெல்லாம் 18%, பிரிட்ஜ் ஏசி அதுக்கு 28% இருந்துச்சு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா எல்லா பொருட்களுக்கும் 90% பொருட்களுக்கு வரி குறைப்பு பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த 2025 ஜிஎஸ்டி கவுன்சில் சட்டப்படி அது கன்யூனிஸா அதை பத்தி பார்க்கலாம். அப்புறம் பார்த்தோம்னா, அதிக இறக்குமதி வரி 50%. அதான் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்திலேயே இந்திய பொருட்கள் மீது அதிக வரி இந்த சமயம் தான் விதிச்சிருக்கிறாங்க. யாரு விதிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, தற்போது பதவி ஏற்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தான். எதனால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்த்தோம்னா, முன்னாடி 25% வரி நம்மளுக்கு விதிச்சிருந்தாங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் போர்னால நம்ம ரஷ்யாட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கினதுனால அதிகமா கூடுதல் 25% வரி விதிச்சுட்டாங்க. அப்போ 50% வரி ஆயிருச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டிடியூட்ல அஸ்வாஸ் கோச்சிங் சென்டர்ல 2ஆம் நிலை காவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடக்குது. டெஸ்ட் பேட்சும் இருக்கு. கல்லூரி மாணவர்களுக்கு மாலை நேர வகுப்பு சனி ஞாயிறும் இருக்கு. ரொம்ப கம்மியான கட்டணம் தான். இந்த பயிற்சி வகுப்புல சேர்றதுக்கு 7373732163 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி.